Okay students, இப்போ நம்ம 2 implies 1 ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த என் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சப்போஸ் இஃப் இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ லெட் இட் மேக் இட் திஸ் இஸ் மை இசட் ஒன். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் மை இசட் டூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இசட் டூ. ஓகேங்களா? then any curve இது C1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் C1. ஓகேங்களா? அண்ட் சப்போஸ் இஃப் இட் இஸ் another curve. ஓகேங்களா? C1 அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் Z1லேருந்து Z2 அண்ட் எனி கர்வ் சம் Z2 C2 அப்படின்னு இன்னொரு கர்வு தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் C2. ஓகேங்களா? C2 தென் இது C1 இது C2 ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்குது. தென் இன்டெக்ரல் ஓவர் ஓகேங்களா C1 which is equal to integral over C2. இதுதான் என்னுடைய அசம்ஷன். ஓகேங்களா? ஸோ let us come to here. so it depends only on the end points. ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா புது ஸ்மால் எஃப் as a ஆன்டி டெரிவேட்டிவ் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? that means we need to introduce the capital function capital F என்ன அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா see look at here. ஓகேங்களா? okay we'll start okay. So suppose if you are having this என்னுடைய டொமைன். ஓகேங்களா? ஒரு டொமைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மை டொமைன். ஓகேங்களா? ஸோ இது டாட்டாக வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதை என்னுடைய டொமைன் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது டி யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் எனி பாயிண்ட். ஓகேங்களா? இசட் நாட் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இசட் நாட்டுங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். யூ டேக் எனி பாயிண்ட் இசட் ஒன். ஓகேங்களா? இசட்டுங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் z அது the definition இதில் இருப்பாங்க. so f of z is defined by integral over c f of z dz where c is any curve. ஓகேங்களா? c is any curve. ஓகேங்களா? இப்படி போகிற மாதிரியான ஒரு curve. ஓகேங்களா? let c be any curve. ஓகேங்களா? see this function is well defined. ஏன் அப்படின்னா see இப்போ நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கர்வ் எடுத்திருக்கேன். இன்னொருத்தர் வந்து இப்படி பார்க்க ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது சார் வேறு இன்டெக்ரல் வருமா அப்படின்னா வராது. அதுதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ integration depends only on the end point. ஓகேங்களா? therefore this function is well defined function. சார் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதான் ஃபங்க்ஷன் என்னங்கிறது தெளிவாக கொடுத்தாச்சு. now we are going to show that this function is differentiable அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆக மட்டும் இல்லை, அதுதான் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ஃபார் எவ்ரி இசட் பிலாங்ஸ் டு டின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா கேல்குலேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஸோ நவ் வில் இது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இசட்டுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்? எஃப் டேஷ் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எவ்ரி இசட் பிலாங்ஸ் டு டி இதுதான் நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டேன்? லெட் இசட் பிலாங்ஸ் டு டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ சூஸ் டெல்டா இசட் பி ஸ்மால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஆர்பிட்ரரியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? தட் மீன்ஸ் வாட் நம்ம ஹெச்னு கூட இல்லையா இன்டெகிரேஷனில், அதுக்கு பதிலாக நான் டெல்டா இசட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா let us show you. that means என்னுடைய கர்வ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ let me have this is my z. ஓகேங்களா? இது என்னுடைய z. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து யார் அப்படின்னா இது யார் அப்படின்னா z ப்ளஸ் டெல்டா z. ஓகேங்களா? இது வந்து z ப்ளஸ் டெல்டா z. ஓகேங்களா? ஸோ என்னுடைய இது வந்து இசட் இது இங்கே இருக்குது. ஸோ என்னுடைய கர்வ் வந்து என்னது அப்படின்னா இங்கேருந்து இசட்டுக்கு வந்துருச்சு ஒரு கர்வ். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ மேக் இட் அன்டு இசட். ஓகே, ஸோ கர்வ் வந்து இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் இசட்டு, அப்புறம்
இந்த பாயிண்ட் வந்து z ப்ளஸ் டெல்டா இசட்னா இங்கே இருந்து ஐ வில் மேக் இட் பி ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா, இதான் என்னுடைய சி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ லுக் அட் ஹியர், தென் இன்டெக்ரல் ஓவர் z ப்ளஸ் டெல்டா இசட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது இசட் நாட்லேருந்து z ப்ளஸ் டெல்டா இசட்டுக்கு போகிறது. தட் மீன்ஸ் இங்கேருந்து இன்டெகிரேஷன் இப்படி வந்து இந்த கர்வ் வரைக்கும் போகிறேன். ஓகேங்களா, அண்ட் செகண்ட் இன்டெக்ரல் யார் அப்படின்னா z நாட் டு z. ஓகேங்களா, தட் மீன்ஸ் இன்டெக்ரல் ஃப்ரம் இதிலிருந்து இது. ஓகேங்களா, ஸோ கழிச்சோம்னா என்ன கிடைக்கும், இன்டெகிரேஷன் ஃப்ரம் z டு z ப்ளஸ் டெல்டா z அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கேபிட்டல் F ஆஃப் z ப்ளஸ் டெல்டா z மைனஸ் F ஆஃப் z which is equal to integration from z to z ப்ளஸ் டெல்டா z into F of eta deta. ஓகேங்களா, ஸோ ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டேன், டெல்டா இசட்டால் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ லெட் இட் பி. ஸோ நான் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ லுக் அட் ஹியர், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இங்கே எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா திஸ் இன்டகிரேஷன் இஸ் டேக்கன் ஓவர் டி ஈட்டா. ஓகேங்களா, ஸோ எஃப் ஆஃப் இசட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் எஃப் ஆஃப் இசட்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை டெல்டா இசட் இன்ட்டு இன்டெக்ரல் ஃப்ரம் இசட் டு இசட் ப்ளஸ் டெல்டா இசட் டி ஈட்டா. ஓகேங்களா, அண்ட் நோட் தட் இசட்லேருந்து டெல்டா இசட்டுக்கு போகிறது வந்து என்னது, இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா, இது என்ன லென்த்து அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா, ஸோ விச் இஸ் இட் வில் கிவ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். லென்த் இல்லை, இட் வில் கிவ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்கள் யூ கேன் மேக் இட் பி இன்டெகிரேஷன். ஓகேங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. தென் இன்டெக்ரல் இசட் டு இசட் ப்ளஸ் டெல்டா இசட் டி ஈட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் டெல்டா இசட். ஸோ டெல்டா இசட் வில் கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து என்னது, எஃப் ஆஃப் இசட். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இது வந்து பிகாஸ் ஆஃப் இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இது வெளியே எடுத்துக்கிட்டேன், இதுவும் டெல்டா இசட்டும் ஒன்று தாங்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு ஃபார்முலா மேலே போட்டு வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் ஹியர் எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் டெல்டா இசட் மைனஸ் எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை டெல்டா இசட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் மைனஸ் இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு இப்போ ஒன்று ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா வில் ஹேவ் திஸ் ஃபெல்லோ. ஓகேங்களா, ஸோ 1 டிவைடட் பை டெல்டா இசட் இன்ட்டு இன்டெக்ரல் ஃப்ரம் இசட் டு இசட் ப்ளஸ் டெல்டா இசட் இன்ட்டு ப்ராக்கெட்டில் இது கிடைக்கும். அண்ட் நோட் தட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, திஸ் கேன் பி மேக் இட் பி வெரி லெஸ் தென் எப்சலான். பிகாஸ் வை அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூவஸ். ஓகேங்களா, சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் தென் வி கேன் let epsilon be positive னு எடுத்துக்கிட்டேன். and since f is continuous at z, there exists in the epsilon for this epsilon we can find a delta positive such that this condition will hold. ஓகேங்களா, so modulus of whenever modulus of z s minus z is less than delta will implies modulus of f of s minus f of z வந்து less than epsilon. இதை அப்படியே கொண்டு போய் அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், மாடுலஸ் வேணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் ஃபெல்லோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடு டெல்டா இசட் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் திஸ் இன்ட்டு மாடல். இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், லெஸ் தென் எப்சலான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ வில் ஹேவ் இந்த இடத்துல என்னது இசட் டு இசட் ப்ளஸ் டெல்டா இசட் மாடு டி இசட் வந்து என்னது, இட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா, ஸோ இசட்லேருந்து இசட் ப்ளஸ் டெல்டா இசட்டுக்கு போகுதுன்னா அதனுடைய லென்த் வந்து என்னது, மாடு டெல்டா இசட். ஸோ மாடு டெல்டா இசட் வில் கேன்சல். ஸோ இட் இஸ் அன் எப்சலான். அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எனி எப்சலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா பாசிட்டிவ் சச் தட் வென்எவர் இசட் ப்ளஸ் இசட் நாட்னுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது லெஸ் தென் டெல்டாவாக இருந்ததுன்னா this quantity is less than epsilon. That implies that whenever limit mod z tending to infinity, this fellow is always less than epsilon. Therefore this is e minus f of z வந்து less than epsilon. அதை அவங்க கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, so we have shown that is capital F is differentiable அதனுடைய டெரிவேட்டிவ் f of z. That means small f of z small f has a antiderivative. இதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா சார், ரெண்டாவது லெம்மா வந்து என்னது அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலன்ட். இது ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னா, இன்டெக்ரல் இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு கர்வ் இஸ் 0. ஓகேங்களா, அது நம்ம ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஐ வில் மேக் இட் பி. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ நான் என்ன ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணிக்கலாமா? ஸோ எதை அசியூம் பண்ணிக்கலாம்? ஸோ இன்டெக்ரல் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா, ஸோ அதுதானே எழுதியிருக்கேன். So we will make it be 1 implies 2. So integral over f of z dz depends only on the end points. ஓகேங்களா, and c be a simple closed. நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், இன்டெக்ரல் ஓவர் c f of z dz வந்து என்னது 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய சி, இதுதான் என்னுடைய சின்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் மை ஆங்கிள் ஓகேங்களா. இதுதான் என்னுடைய சி. நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டகரல் ஓவர் சி ஓகேங்களா. சி which is equal to 0 நான் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா சி இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ லெட் இட் பி சம் Z1 ஓகேங்களா. இது நான் Z1ன்னு எடுத்துக்கிட்டேன். இது நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இது Z2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது Z2 ஓகேங்களா. இது Z2 அப்போ சி நோட் தட் இந்த சிம்பிள் க்ளோஸ் கர்வை நான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது யார் C1 ஓகேங்களா. C1 இஸ் அ ஃபங்க்ஷன், C1 இஸ் அ கர்வ் விச் ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே வரக்கூடியது ஓகேங்களா. C2 இஸ் அ கர்வ் ஃப்ரம் இங்கே இருந்து இந்த ரெண்டு ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்து இங்கே வர்றது ஓகேங்களா. புரியுதா. ஸோ திஸ் ஓகேங்களா அண்ட் திஸ் ஓகேங்களா. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இன்டகரல் ஓவர் C1 ஓகேங்களா. C1 which is equal to integral over ஓகேங்களா C2 integral over C2 யார் இது C2 ஓகேங்களா. இது C2 அப்போ see note that அப்போ இதுலேருந்து என்ன தெரியும் integral over ஓகேங்களா C1 ஓகேங்களா மைனஸ் integral over ஓகேங்களா C2 which is equal to என்னது 0 which is equal to 0 கிடைக்கும் ஓகேங்களா. இது என்னது மைனஸ் C2 which is equal to integral over ஓகேங்களா integral over C1 ஓகேங்களா C1 plus can I write this is equal to integral over minus C2 இல்லைங்களா minus C2 which is equal to 0 இது யாரு இந்த இடம் யாரு integral over C1 இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்கே C1 minus C2ங்கிறது இது ஓகேங்களா. that is equal to யாரு C integral over C. so therefore we can prove this fellow ஓகேங்களா. so this is equal to integral over C ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் integration is depends only on the end point ன்னு அசியூம் பண்ணிட்டு we have shown that integral over C equal to 0 for any simple closed curve அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. so let us have the converse part ஓகேங்களா. எப்படிதான் இந்த இது எழுதியிருக்கேன். so let us have the converse part என்னது assume that integral over C is equal to 0 for any simple closed curve ஓகேங்களா. then ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் இது எனக்கு ஒரு பாயிண்ட் இது Z1 ஓகேங்களா. இது Z1 இது என்னுடைய பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ let it be Z2 ஓகேங்களா. ஸோ now என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா integral over any closed curve is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் the integration is independent of the path அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறேன் ஓகேங்களா. see note that நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே படத்தை போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ இது C1 இது C2 ஓகேங்களா. ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் integral over C1 which is equal to integral over C2ன்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. இது இப்போ ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுமா note that C1 ஓகேங்களா C1 minus C2 ஓகேங்களா ஓகேங்களா. ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ க்ளோஸ் கர்வ். இங்கே இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து மைனஸ் C2ங்கிறது இது ஓகேங்களா. புரியுதா. அப்போது C1 minus C2 ஃபார்ம் அ க்ளோஸ்டு சிம்பிள் க்ளோஸ்ட் கர்வ் ஓகேங்களா. therefore integral over this which is equal to 0 that is integral over C1 minus C2 which is equal to 0. so this implies that integral over C1 ஓகேங்களா C1 which is equal to integral over C2 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது லெம்மாவும் ப்ரூஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு 3 கண்டிஷன்ஸுமே ஈக்குவலண்ட் ஓகேங்களா. 3 கண்டிஷனுமே ஈக்குவலண்ட் என்னெல்லாம் கண்டிஷன் சொல்லுங்கள். முதல் கண்டிஷன் வந்து என்னது இன்டெகிரேஷன் இஸ் இந்த f has an anti derivative. ரெண்டாவது இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எண்ட் பாயிண்ட்ஸ். மூணாவது இன்டெகிரேஷன் ஓவர் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே ஈக்குவலண்ட் ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோதான். இதுதான்